அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓவரால் வியூ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கில் எப்படி நடக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதில் இன்ட்ராடே பேஸில் என்ட்ரி டார்கெட் நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சராக எப்படி நடந்திருக்கு மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஓவராலாக பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் ஹை அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கே பார்த்துட்டு இந்த லோவில் இருந்து இந்த கேப் அப் ஓப்பன் ஆகும்போது டார்கெட் லெவல் வந்து 24,800 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆனால் மார்க்கெட் வந்து இங்கேயே ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சு 23,880 அப்படிங்கிற லெவலில் வந்து இங்கே ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ரீசன் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம இங்கே பார்த்துருவோம். பார்த்துட்டு இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதும் நம்ம என்ன மெத்தட்ல என்ட்ரிஸை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரிவர்சல் ஆனதுக்கான ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹை டு லோக்கான டார்கெட் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ பையிங்கில் நமக்கான டார்கெட் வந்து 61% டார்கெட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 23,860 அப்படிங்கிறது தான் 61% டார்கெட். ஸோ கரெக்டாக அந்த டார்கெட்டு ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு அங்கிருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகி கீழே வந்திருக்கு. நம்ம பிளான்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி காலில் ட்ரை பண்ணோம். அதில் ஒரு 30-40 பாயிண்ட் மட்டும்தான் கிடைச்சது. ஸோ அதுக்கு மேலே பெருசாக இல்லை. ஸோ ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. இந்த ரிஜெக்ஷனில் நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி கால் விட்டு மேக்ஸிமம் புட்டிலேயே நம்ம என்ட்ரி இருக்கிறது சேஃப் அப்படின்னு பார்த்தோம். ஸோ புட்டில் எங்கிருந்து நம்ம டார்கெட் லெவல் அப்படிங்கிறது 22,580 அது வரைக்கும் வச்சிருந்தோம். ஸோ ஆனால் இங்கேயே ரிவர்சலாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் எனக்கு நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ டவுன்ல இங்கே ரிவர்சல் ஆகும்போது அங்கிருந்து நமக்கு ஒரு 70-80 பாயிண்ட் வந்து சூப்பரான பாயிண்ட் நமக்கு கிடைச்சது என்ட்ரிஸ். ஸோ இந்த லெவல் நம்ம புக் பண்ணோம். ஸோ மார்க்கெட்ல இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்படி பார்த்துட்டு இந்த ரோல்ஸ் போயிருக்கு. ஸோ ஒரு ஹை, அப்புறம் லோ, இங்கிருந்து ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன். ஸோ இந்த லோ பிரேக் அவுட் ஆகி டவுன்ல போகுமா இல்லை அப்சைட் மேலே போகுமா அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த லோ பிரேக் அவுட் ஆனால் நமக்கு டார்கெட் லெவல் அப்படிங்கிறது 23,500 அப்படிங்கிற லெவலும், அட் த சேம் டைம் இந்த ஹை பிரேக் அவுட் ஆகும்போது 24,100 அப்படிங்கிற லெவல் ரெண்டு டார்கெட் இருக்குது. ஸோ இன்சைட் ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி மெத்தட்ல பார்ப்போம். ஆனால் அதிகபட்சமான வாய்ப்பு எதுக்கு இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் அப்படின்னா டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மேபி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற மார்க்கெட் ஒவ்வொரு ஹை டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகும்போது பிளான்லாம் புட் எடுக்கலாம் அப்படிங்கிறது பேசியிருந்தோம். ஸோ அந்த வியூ பேசிக்ல நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒருவேளை மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆகி இந்த ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி, அதாவது 23,850 அது 860 இந்த லெவல் டச் பண்ணிட்டு ஒரு ஹை போய் மொமெண்டம் இங்க ஃபார்ம், அதாவது ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம இங்க டவுன் போகலாம், புட்டு போகலாம். ஸோ புட்டு நம்ம இங்க பிளான் பண்ணி அங்கிருந்து கீழே வந்து 23,500 வரைக்குமே ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இங்க மார்க்கெட் இங்க கேப் அப்ல ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ட் டச் பண்ணாம கேப் அப்ல ஓப்பன் ஆகி சடனா கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த லோக்கு கீழேயே நம்ம புட் எடுக்கலாம். அங்கிருந்து 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சூப்பரான டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த லெவல். ஆனா இந்த ஹை ஆக்சுவலா 23,880 லெவலுக்கு மேல க்ளோசிங் கிளியரா இல்லாத பட்சத்துல நீங்க காலுக்கான பிளானை வைக்க வேண்டாம். அது வந்து ரிஸ்க் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இந்த லெவல் எப்பயுமே ரிஜெக்ஷன் ஆகும். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் போய் 23,800 to 890 அப்படின்ற லெவலாம் போற மாதிரி தெரியும். ஆனால் சடன்லாம் மேலே போய் இப்படி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் இந்த இடத்துல அதிகமா இருக்காங்க, செல்லர்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அக்யூமுலேட் போயிட்டு இருக்கு. அடுத்து 23,500ல தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லயும் அக்யூமுலேஷன் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு லெவல் அப்படிங்கிறதுனால 23,800 ரிஜெக்ஷன் அப்படிங்கிறதும் அட் த சேம் டைம் சப்போர்ட் 23,200 and 300 சப்போர்ட் அப்படிங்கிற ரெண்டு லெவல்ல வரைக்கும் புட்டு நம்ம பிளான் பண்றது சேஃப் அப்படிங்கிற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒருவேளை கேப் டவுன் இல்லாம டைரக்டா இங்க கரெக்ஷன் நம்ம பிரேக் அவுட் என்ட்ரிங் பிளான் பண்ணும்போது அது இல்லாம கேப் டவுன்லயே நேரம் இங்க வந்து சப்போர்ட் எடுத்து இங்கிருந்து மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா இந்த லெவல், அதாவது இந்த ஸ்விங் ஹை டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகும்போது நம்ம இங்க என்ட்ரி புட் ஆப்ஷன் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிஜெக்ஷன் ஆகிட்டு திரும்பும்போது புட்டு எடுத்துக்கலாம். நம்ம புட்டுக்கான பிளான் வச்சுக்கிறது சேஃப் அப்படிங்கிற ரீசன் இதுதான். ஸோ இங்கிருந்து நம்ம புட்டு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து சூப்பரான டவுன் இருக்கு. இந்த 200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த மணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 80 பாயிண்ட் வரைக்கும் சூப்பராக கிடைக்கும். ஸோ அதனால அந்த பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். 80 பாயிண்ட் ஏன் சொல்றோம் அப்படின்னா டைம் டீக்கர் நமக்கு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்படி மொமெண்டம் ஜிக்ஸாக்காக தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு.
ஸோ அதனால நமக்கு ஒரு 70-80 பாயிண்ட் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். அதுக்குள்ள அப்படி டைம் டிகே தான் ஆகும். ஸோ அதனால நம்ம இந்த பிளானை வச்சுக்கிட்டு 50 பாயிண்ட் நீங்கள் சேஃபாக வச்சுக்கலாம். சூப்பரான என்ட்ரி கிடைக்க சான்ஸ் இருக்கு இந்த லெவலில். இதுக்கான கன்ஃபர்மேஷன் நம்ம பிளான்லாம் வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஹை போகும்போது ரிஜெக்ஷன் ஆகலாம் புட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ரிஜெக்ஷன் ஆகும்போது புட் எடுக்கணும், ஆனால் பிரேக் அவுட் ஆகும்போது புட் எடுக்கக்கூடாது. ரொம்ப கிளியராக இருந்துக்கும். பிரேக் அவுட் ஆகுதா ரிஜெக்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரிஜெக்ஷன் ஆகும்போது ஆகிறதுக்கு பதிலாக பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம எப்படி பிளான் பண்ண மாதிரி பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நமக்கு 24,100 வரைக்கும் டார்கெட் எடுத்து மேலே எடுத்துட்டு கால் எடுக்கலாம். ஆனால் இங்கே பிரேக் அவுட் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு பேசிக் ஐடியாலஜியில் நீங்கள் இந்த பிரேக் அவுட்டை கன்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிளான் பண்ணுங்க. நான் புட்டுக்கான லெவலில் மட்டும் இப்போ வரைக்கும் பார்க்குறேன். ஸோ கால் லெவல் கிடைச்சாலும் நம்ம அதை வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைக்கு எம்சி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் என்ன மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கோம். ஸோ முக்கியமான விஷயம் நாளை மறுநாள் லீவ் அப்படிங்கிறதுனால ஒருவேளை இந்த 23,500 வரைக்குமே இந்த ஹை டச் பண்ணிட்டு, அதாவது ஒரு நிமிஷம், இன்னைக்கு இந்த நடந்த மார்க்கெட் மாதிரி ஒரு ஓப்பன் ஆகி டவுன் வந்து ஹை போய் இங்க ரிவர்சல் ஆகி அங்கிருந்து சடனா கீழே ஒரு பெரிய ஃபால் அப்படின்ற மாதிரி இந்த 23,800 to 900 வரைக்கும் வந்துட்டு சடனா ரிவர்சல் ஆகி கீழே வரைக்குமே போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. எப்படியா இருந்தாலும் புட்டுக்கு பிளான் பண்ணும்போது சேஃப் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா லிமிடெட் ரிஸ்க் நல்ல ரேஷியோட ரிவார்ட் பாயிண்ட் பிளான் பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா. ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்க ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு நல்ல என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கோம். நீ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.